அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் கடகராசியில் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. புதன் கடகத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்தில் வக்கரம் பெற்றும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆடி மாதம் 16ஆம் தேதி தொடங்கி நமக்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. அந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் அனைவருமே கடைபிடிச்சா அவங்களுடைய வீட்டில் செல்வம் செழித்து விளங்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது குறைவு இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இருக்கும். பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. கணவரோட ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதே மாதிரி பெண்கள் அனைவருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இந்த வரலட்சுமி விரதம். ஆடி பூரம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியே வருது. அதனால இந்த ஆடி பூரத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தைக்காக தவம் இருந்துட்டு இருக்கிறவங்க அனைவருமே அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி கொடுங்க. அடுத்த வருடம் அப்படிங்கிறது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆடி பூரத்தன்னைக்கு உங்கள் கையில் வளையல் போடக்கூடிய ஆசீர்வாதத்தை அந்த அம்பாள் வழங்குவாங்க. கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த காரியத்தை. அதே மாதிரி ஆடி பெருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியே வருது. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையால தான் விவசாயிகள் அனைவருமே அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு தான் விளைச்சல் அப்படிங்கிறத போடுவாங்க, விதை அப்படிங்கிறத போடுவாங்க, ஏர் பூட்டுவாங்க. இந்த மாதிரியான நல்ல செயல்களை அனைத்தையுமே நம்ம அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம செய்யலாம். 26ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி பௌர்ணமி, ஆவணி அவட்டம் இதெல்லாமே வருது. இவ்வளவு மிக மிக முக்கியத்துவம் கொண்டது தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் விரிவாகவே பார்க்க போகிறோம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அடுத்தவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் புதிய மாற்றம் அப்படிங்கிறது சேரும். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதிகமாக பயணங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியையும் நல்ல பலனையும் தான் கொடுக்க போகுது. வெளிநாடு செல்ல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அது கைகூடி வரும். திடீர் பணவரவு, வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் வரலாம். இதே மாதிரி வீடு, வாகனம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் முதலீடு செய்வதற்கோ அல்லது கடன் வாங்கியாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்குது. எவ்வளவு முயற்சி செய்தும் பலன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த அளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவு பலன் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவு இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில தான் சஞ்சரிக்கிறாங்க. பெரிய அளவுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது இருக்காது. ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதனால உடல் ரீதியான பாதிப்புகளும் வேலைப்பளு, ஓய்வில்லாத உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் உபாதை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. வீட்டிலேயே கை வைத்தியம் அப்படின்னு பண்ணுவதை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி வக்ரம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ராசிக்கு 10ஆம் வீட்டுல வக்ர நிலையில இருக்கிறார். அதனால கடினமான உழைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவதால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில இருக்கும். ஒரு சில நேரத்துல எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், நமக்கு கை கால் எல்லாமே வலிக்குது, என்ன பண்றது, முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் நீங்க விடவே மாட்டீங்க. என்னால முடியும், என்னால ஜெயிக்க முடியும், என்னால இந்த கடனை
அடைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறதும் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இருக்கும். நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு கடினமான வேலைகளை கூட ஈஸியாக செய்து முடிச்சுட்டு போயிடுவீங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அதனால குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டை பார்க்கறதால உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அடித்தளம் அப்படிங்கிறது அமைக்கப்படும். உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேற போகுது. இந்த மாதம் முழுவதுமே கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ரிஷபராசி மாணவர்கள்லாம் படிப்புல ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது சந்திப்பீங்க. குரு வந்து இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். எதையாவது கத்துக்கணுங்கிற ஆர்வமும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதலையும் மதிச்சு நடப்பீங்க. உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது ஓரளவு சிறப்பாக இருக்கும். 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 4ஆம் வீட்டில் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதால வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் இனிமேல். அதே மாதிரி பரஸ்பர அன்பு அந்யோன்யம் எல்லாமே சகோதரர்களுக்கு இடையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. குடும்பத்தில் உள்ளவர்களிடையிலையும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி ஓரளவு சுமூகமான உறவு அப்படிங்கிறது இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலாம். புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒருவர் அல்லது இருவருக்கு கூட வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதால உதிரி வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. இது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 5ஆம் வீட்டுல கேது அப்படிங்கிறது இருக்கிறாரு. அதனால ஒருவர் புரிஞ்சு கொள்வதில் ஒரு சில நேரத்துல சிரமம் அப்படிங்கிறது ஏற்படலாம். அது வந்து உறவோட கண்ணியத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதால தவறான புரிதல் அப்படிங்கிறது வர வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய காதலியை நீங்க ரொம்ப நேசிப்பீங்க. உங்களுடைய உறவுல தவறான புரிதலை நீங்க தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளுடைய தாக்கமும் சற்று குறைஞ்சிருக்கும். இந்த மாதம் முழுவதுமே 7ஆம் வீட்டில் குரு செவ்வாய் இணைஞ்சு இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. சனி 7ஆம் வீட்டு பார்வையை செலுத்துறாரு. அதனால் திருமண உறவுலெல்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தலாம். குடும்பத்துக்கு அப்படின்னு நேரம் ஒதுக்கப்படாத சூழ்நிலையிலையும் சரி, ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய சாதகமான சூழலும் இல்லாததால் ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. அதனால் அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. 11ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உயரும். 12ஆம் வீட்டில் வக்ர சனி அமைஞ்சிருக்கிறாரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துவார். வருமானத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாரு சனி பகவான். பணத்தையும் சரி, ஆடம்பரமான பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்களை இது எல்லாத்தையும் வாங்குவதை தவிர்த்துக்குங்க. ஆனால் இதுக்காக தான் நீங்கள் அதிகமாக செலவிடுவீங்க இந்த மாதத்தில். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் தங்கி சனியின் பார்வையும் இருக்கிறதால சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் சூரியன் சுக்கிரனோடு இருக்கிறதால உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். இது போன்ற சூழ்நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், சனி மற்றும் சூரியனோட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். செவ்வாயோட தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதால சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும். இது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆவதால ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். கொடுக்கல் வாங்கல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்காது. நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா திட்டமிட்டபடியே நடக்கும். தொழில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளும் படிப்படியா குறையும் உங்களுக்கு. சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே போறாரு. அப்படி அவர் போகும்போது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால பொருளாதார நிலையில ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தொல்லை கொடுத்துட்டு வந்த எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. உணவு சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். நேரத்திற்கு உணவு உண்ணுவதை எல்லாத்தையும் செய்துட்டு வர்றது மிக மிக நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, தொழிலில் புதிய மாற்றம், புதிய வேலை வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு அப்படிங்கிறது ஏற்படலாம். குடும்பத்தோடு ஆன்மீக பயணம், சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. ரிஷபராசியினருக்கெல்லாம் திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது இந்த மாதத்தில். கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும்.
நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு இந்த மாதம் நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை தொழில் சம்பந்தமாக ரிஷபராசிக்காரர்கள்லாம் கடந்த சில மாதங்களாக கடினமாக உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க. அதற்கான பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு கிடைச்சிருக்காது. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு என்ன முயற்சி எடுத்தாலும் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதனால் புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது இடமாற்றம் பதவி உயர்வுகளுக்காக தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திடீரென பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். திடீரென நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும். தொழில் ரீதியாக முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவாக்கம் செஞ்சால் நல்லதாக இருக்கும், நமக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது கூடி வரும். பெரிய முதலீடு செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தாரோட ஆலோசனை கேட்டு அதன்படி செய்துக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான வெற்றியையும் பொருளாதார வளர்ச்சியையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம்.